விழாவுக்கு வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். பத்திரிகை நண்பர்களுக்கு வணக்கம். அங்கே கைத்தட்டி ஆர்வம் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு வணக்கம். எப்பவுமே ஒரு படம் ரிலீஸ் ஆச்சுன்னா வந்து எல்லாருமே தியேட்டருக்கு போய் பார்க்குற ஆடியன்ஸ் எல்லாருக்குமே வந்து ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும், ஒரு ஆன்டிசிபேஷன் இருக்கும், இந்த படம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. பட் செல்வாவோட ஃபிலிம்க்கு வந்து சினிமா இண்டஸ்ட்ரியில் இருக்கிற ஃபிலிம் மேக்கர்ஸ்க்குமே டெக்னீஷியன்ஸ்குள்ளேயே வந்து அந்த எதிர்பார்ப்பு வந்து ஜாஸ்தியாயிரும். இந்த படத்தில் என்ன பண்ணியிருக்காங்க, எப்படி இருக்க போகுது அந்த படம் அப்படிங்கிறது வந்து சினிமா இண்டஸ்ட்ரி இருக்கிற அத்தனை டெக்னீஷியன்ஸ்க்குமே வந்து ஒரு ஆவல் இருக்கும், ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். ஒரு வாட்டியும் ஹீ இஸ் டிஃபைனிங் சினிமா ஃபிலிம் வாட்சிங் எக்ஸ்பீரியன்ஸே வந்து ஒரு வாட்டியும் அவருக்குள்ளே தான் போட்டி, ஒரு வாட்டியும் ஒரு படமும் வந்து அவருக்குள்ளே தான் போட்டி வச்சுக்கிட்டு அடுத்தடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போயிட்டுருக்காரு. அந்த அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போயிட்டே இருக்காரு செல்வா. இது வந்து செல்வா, ஹாரிஸ் ஜெயராஜ் சார் அண்ட் வைரமுத்து சார் காம்பினேஷன் எப்படி இருக்கும், அந்த மேஜிக்காக நானும் ஆவலாக காத்துட்டே இருக்கேன். போஸ்டர் பார்க்கும் போதே வந்து என்னவா இருக்கும், என்ன பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிற கேள்விகள் தான் நிறையா கேள்விக்குறிகளாக வந்துட்டு இருக்கு. ஸோ அந்த மாதிரி எல்லாத்தோட எதிர்பார்ப்பும் வந்து இங்கே அரங்கம் நிறைஞ்சிருக்கிற இந்த கூட்டத்தை பார்க்கும் போதே தெரியுது. ஒரு சண்டே மார்னிங் காலைல 9 மணிக்கே வந்து தியேட்டர் ஃபுல்லாக அத்தனை பேரும் காத்துட்டு இருக்காங்க. இந்த படத்தை பற்றின என்ன இன்ஃபர்மேஷன் கிடைக்கும், என்ன காட்சிகள் பார்க்கலாம்ங்கிறதுக்காக காத்துட்டு இருக்காங்க. உங்களை மாதிரி நானும் காத்துட்டு இருக்கேன் அந்த ட்ரெய்லரை பார்க்கறதுக்காக, முதல் காட்சி முதல் விஷுவலை பார்க்கறதுக்காக. அண்ட் இட்ஸ் a great டீம். எப்பயுமே வந்து சினிமா ஒரு வார் ஃபுட்டிங் மாதிரி இருக்கும், ஒரு பேட்டில் மாதிரி இருக்கும். அதுவும் இந்த மாதிரியான ஃபில்ம் எல்லாம் பண்ணும்போது வந்து என்னமா இருக்கும் அப்படிங்கிறது தெரியும். அந்த பெரிய போராட்டத்துக்கு, அந்த பெரிய அந்த பேட்டிலில் வந்து கண்டிப்பாக நிறையா ஸ்ட்ரெஸ் இருக்கும். அந்த ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிற ஆள் வந்து வேற யாருமே இல்லை, நம்ம ஹீரோன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆர்யா எவ்வளோ விஷயங்கள் இருந்தாலும் அந்த ஸ்ட்ரெஸ் ரிலீவ் பண்ணுறது, எல்லாத்தையும் கூலாக வச்சுட்டு இருக்கிறது. இப்போதான் ஒரு நான் கடவுளும் பண்ணாரு, அதுக்குள்ள டப்புன்னு ஆரம்பிச்சு இந்த மாதிரி ஒரு ஃபில்மு. அவ்வளவு ஃபிசிக்கல் எக்ஸர்ஷனும் கூட. அது எப்படி பண்ணுறாரு, எப்படி சாத்தியம் தெரியல. டெய்லியும் சைக்கிளில் போகிறாராம். யாராவது ஓஎம்ஆர் ரோட்லாம் போனீங்கன்னா பார்க்கலாம். மகாபலிங்கபுரத்துலேருந்து ஓஎம்ஆருக்கு சைக்கிள் பண்ணிட்டு இருக்கிறாரு அவர். ஸோ எவ்ரிடே ஹி கீப்ஸ் ஹிம்செல்ஃப் ஃபிட் ஆல்சோ. அண்ட் ஆல்சோ அனுஷ்கா வந்து நிறையா விஷயங்கள் எனக்கு சிங்கம் 2 பண்ணும் போதும் ஷேர் பண்ணியிருக்காங்க. கேட்டு ஆச்சரியப்பட்டிருக்கேன், பிரமிச்சிருக்கேன். என்ன மாதிரியான கண்டிஷனில் வந்து அவங்க தங்கி ஜார்ஜியாலாம் போகும்போது ஷூட் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ ஈகர்லி வெயிட்டிங் ஃபார் திஸ் கிரேட் டீம்ஸ் ஒர்க். ராம்ஜி சார், செல்வா அண்ட் த கிரேட் டீம் இஸ் யர். ஒரு 2 வருஷமாக பல காரணங்களால வந்து இந்த படம் இப்போ ரெடி ஆயிடுச்சு. அண்ட் எப்பவுமே ஏஜி ஃபிலிம்ஸ், பெரிய ஃபிலிம்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற பிவிபி இதில் சேர்ந்துருக்காங்க. உங்களுக்கே தெரியும், நானி, விஸ்வரூபம் அண்ட் ஆல்சோ சிங்கம் 2க்கும் எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காரு சார். ஸோ விஷிங் ஹிம் ஆல் த வெரி பெஸ்ட் ஃபார் ஆல் த ஹார்ட் ஒர்க் தேவ் டன். இது வந்து நிச்சயமாக எல்லா தியேட்டர்லையும் போய் உங்களை திருப்தி பண்ணணும். உங்கள் திருப்தி பண்ணது மூலமாக இவங்க எல்லாத்துக்கும் எல்லா சந்தோஷமும் கிடைக்கும்னு வேண்டிக்கிறேன்.